வணக்கம். நான் உங்கள் சந்தோஷம். 1307 மாலிக் கபூர் தலைமையிலான இஸ்லாமிய படைகள் தமிழகத்தின் மீது படையெடுத்து பாண்டிய மன்னர்களை தோற்கடித்து அவர்களுடைய அரண்மனைகளை சூறையாடி தமிழக கோவில்களை எல்லாம் கொள்ளையடித்து பொன்னையும் பொருளையும் ஆயிரக்கணக்கான யானைகளின் மீது ஏற்றிச் சென்றதாக வரலாறு சொல்கிறது. இன்றைக்கு கடந்த 10 ஆண்டுகளாக மோடி அரசும் அதே நாசத்தை தான் செய்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் வரிப்பணத்தை வாரி சுருட்டி கொண்டு போய் வடநாட்டில் கொட்டுகிறது. நமக்கான நிதியை சரியாக தராமல் மிக குறைந்த அளவில் திருப்பி தருகிறது. விளைவு இன்றைக்கு தமிழ்நாடு வெள்ளத்தில் சிக்கி தவிக்கிறது. அதை சீர் செய்ய போதுமான நிதி இல்லை. வெள்ளத்தை தடுக்க முறையான ஏற்பாடுகளை செலவிட முடியவில்லை. இங்கு கொள்ளையடித்த பணத்தை கொண்டு போய் குஜராத்திலே சிலை வைக்கிறான். வட இந்தியாவிலே பாலங்களையும் இன்னும் இதர பல பெரும் கோடிகளில் திட்டங்களையும் ஐடியல் சாலை என்கிற பெயருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு பல கோடி ரூபாய் பெரும் தொகையை கொள்ளையடிக்கிற ஒரு கூட்டமாக இன்றைக்கு மோடி அரசு இருக்கிறது. இப்போ இருக்கிற புயல் பென்சால் புயல் சென்னையை முடக்கி இருக்கிறது. வாகனங்கள் நீரில் மூழ்கி முடங்கும் சூழ்நிலை இருக்கிறது. தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? திராவிட அரசு மாலிக் கபூருக்கு பிறகு தமிழகத்தை ஆக்கிரமித்த விஜயநகர பேரரசின் நாசக்கார வழியில் வந்த திராவிட மாடல் தமிழகத்தின் வரிப்பணத்தை, சொச்சம் இருக்கிற வரிப்பணத்தை அவர்கள் களவாடுவதிலேயே குறியாக இருக்கிறார்கள். பல வருடங்களாக தொடர்ந்து வருடம் பெரும் தொகையை வடிகால் வாரியத்திற்காக ஒதுக்கியும் கூட அவர்கள் கட்டுகிற வடிகால் வாரியம் ஓராண்டு காலத்திற்கே நீடிப்பதில்லை. இங்கே மாநகர ரயில் போக்குவரத்து, மெட்ரோ ரயில் பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாலங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த பாலங்கள் ஒரு 100 ஆண்டுகளாவது தாங்கும் என்பது யதார்த்தம். அதில் என்ன கலவை சேர்க்கப்படுகிறதோ, கான்கிரீட் என்றாலே 2 பங்கு மணலும் 1 பங்கு சிமெண்டும் அதற்கு சமமாக ஜல்லியும் கலந்துதான் கான்கிரீட் போடப்படுகிறது. இதே செலவில்தான் இங்கே வடிகால் வாரியமும் அமைக்கிறார்கள், காலமெல்லாம் அமைக்கிறார்கள். ஆனால் அது ஓராண்டுக்கு கூட உதவுவது இல்லை. மழை வெள்ளத்திலிருந்து மக்களை பாதுகாக்கவும் இல்லை. அடையாறு ஆறு கூவம் மூன்றில் ஒரு பங்காக சுருங்கி இருக்கிறது. மீதமுள்ள 2 பங்கு 2 பக்கமும் ஆக்கிரமிப்பாக இருக்கிறது. இவற்றை 2011க்கு முன்பே கலைஞர் ஆட்சியிலேயே ஆற்றின் அகலத்தை அளந்து கல் நட்டு வீடுகளை எல்லாம், அதில் ஆக்கிரமிப்பில் இருந்த வீடுகளை எல்லாம் வெளியேறுமாறு உத்தரவிட்டு விட்டார்கள். அவர்களுக்கான வீடுகளை கூட கண்ணகி நகர் போன்ற பகுதிகளில் ஒதுக்கிவிட்டார்கள். ஆனாலும் அந்த ஆற்றை அகலப்படுத்தும் பணி மட்டும் இன்று வரை நடக்கவில்லை. எடப்பாடி ஆட்சியில் கொஞ்சம் ஆற்றை வெட்டினார், அதனால் கொஞ்சம் தாங்குகிறது. அந்த ஆற்றை மட்டும் இன்னும் 1 மடங்கு வெட்டினாலே போதும் அகலம். செம்பரம்பாக்கம் ஏரி உடைந்து வந்தால் கூட சரசரவென போய் கடலில் விழுந்துவிடும். இங்கே நீர்வழிப்பாதை
வடிகால் வாரியம்தான் என்று இல்லை, சாலையில் சென்று கூட தண்ணீர் வெள்ள நீர் ஆற்றில் விழுந்து கடலில் போய் சேர்ந்துவிடும். ஆனால் இப்போது ஆறு உள்வாங்காத காரணத்தால் சாலைகளில் நீர் தேங்குவது என்பது அதிகமாகிவிட்டது. தமிழ்நாட்டில் வெள்ளத்திலிருந்து பாதுகாக்க வேண்டுமென்றால் மெட்ரோ பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறதோ அது போன்ற ஒரு தரமான நிறுவனத்திடம் ஒப்படைத்து முறையான பெரிய ஆறுகளை அகலப்படுத்தி அதெல்லாம் சிமெண்ட் தான் போட வேண்டும் என்று அல்ல, பொக்லினை வைத்து சுரண்டி தள்ளினாலே போதும், வெறும் மண் தரையிலேயே தண்ணீர் ஓடும். இங்கே நகரின் குறுக்கே ஓடுகிற அடுத்தடுத்த நிலை வாய்க்கால்களை சுத்தம் அமைத்தாலே இங்கே வெள்ள நீர் ஒரு துளி கூட இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இது முட்டாள் திராவிட அரசு இல்லை, புத்திசாலி திருடர் திராவிட அரசுகள் பணத்தை திருடுவதிலேயே அக்கறை காட்டுகிறார்களே தவிர இந்த மக்களை பாதுகாப்பதில் எந்த அக்கறையும் இல்லை. ஒரு டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த ஒரு விவசாய கூலி அழைத்து வந்து இந்த தண்ணீர் தேங்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவன் பிளான் போட்டு கொடுத்துருவான். இதை இப்படி பண்ணு, இதை அப்படி பண்ணு, கொண்டு போய் தண்ணி சரன்னு ஓடி போய் கடலில் விழுந்துருண்டு. அதுவே டெல்டா மாவட்டத்தோட ஒரு விவசாயிகிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் பிரமாதமாக பிளான் போட்டு கொடுப்பான். நீ வச்சிருக்கிற இன்ஜினியர் சரியில்லையா, நகர்ப்புறத்தில் படிச்சுட்டு அவன் திருடுறதுக்குன்னே உட்காந்துருக்க இன்ஜினியரை போட்டுச்சிருக்கியா, இல்லை அதுக்காகவே திட்டமிட்டு செய்கிறீங்களா, என்ன காரணம்? தமிழ்நாட்டை பாதுகாக்க, வெள்ளத்திலேருந்து பாதுகாக்க மக்கள், சென்னை மக்கள் கடவுளிடம்தான் வேண்டணும். ஏன்? இந்த திராவிட கம்பெனி திருட்டு கம்பெனி ஒன்று. ரெண்டாவது, மத்தியிலிருந்து வந்த மோடி மாலிக் கபூருக்கு அடுத்து திரும்பவும் மீண்டும் வந்த ஒரு நாசக்கார கொள்ளை கூட்டம். தமிழ்நாட்டின் வரி பணத்தை கொண்டு போய் அங்கே கொட்டான், திருப்பி தரமடைகிறான். போதுமான நிதி இல்லாத சூழல் தமிழ்நாட்டில். 2, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எவனாவது ஒரு யோக்கியம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வரணும். யார் அந்த யோக்கியம்? எனக்கு கண்ணு கெட்டின வரைக்கும் தெரியல. யாருக்கும் நாட்டில் நடக்கிற ஊழலும் தெரியல, மற்ற கட்சிகளில் நாட்டில் என்ன தவறுன்னே தெரியாமல் வந்துக்கிட்டு இருக்கான், என்ன நடக்குதுன்னே தெரியாமல். அதனால் கடவுள்கிட்ட தான் மக்கள் வேண்டிக்கணும், எவனாவது ஒரு யோக்கியனை வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரணும், இல்லை இந்தியாவுக்காவது ஒரு யோக்கியம் முதலமைச்சராக வரணும். அவன் ஊழலுக்கு எதிரான சட்டத்தை வலிமைப்படுத்தணும். அதன் மூலம் இங்கே நடக்கிற மழை வெள்ளத்தை பாதுகாக்கலாம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.